என்ன கிளம்பலாமா? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தேனை எல்லாம் சேர்த்துட்டு இருக்கோம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த தேனை நீ சாப்பிட்டுட்டு இருப்ப? என்ன மன்னிச்சிரு, இது சுமையா இருக்கிறதுனால தான் நான் சாப்பிட்டேன். நீ ரொம்ப அதிகமா பேசுற. நான் உன்னை எங்க உழைப்பெல்லாம் வீணாக்கவே விட மாட்டேன். நீ மரியாதையா இங்க இருந்து போயிடு. உன்னோட வயித்தை வேற எங்கேயாவது நிரப்பிக்கோ. எதுக்கு நீ கோவப்படுற? இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா சாப்பிட மாட்டேன்னு வாக்கு தரேன். ஆமா, இதுக்கு முன்னாடி கூட நீ ஒரு முறை இப்படி சொல்லியிருக்க. ஆனா இன்னைக்கு உன்னை சும்மாவே விட மாட்டேன். வாங்க நண்பர்களே, இவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை நீ கத்து கொடுக்கலாம். பண்ண மாட்டேன். சரி, நீ சீக்கிரம் போய் அலெக்ஸா கூட்டிட்டு வா பக்ஷா. சரி, நான் இப்பவே போறேன். ஆமா, அந்த தேனீக்கள் என்ன பயங்கரமா கொட்டிடுச்சு. திருடுனா இப்படிதான் நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. இப்ப அலெக்ஸ் வந்துடும். இப்ப என் மூக்க வீங்கிடுச்சு பாரு. அலெக்ஸ், என்னாச்சு சொல்லு, கண்டிப்பா உனக்கு உதவுறேன். பாலுவ தேனீக்கெல்லாம் கொட்டிடுச்சு. அது ஒருவேளை தேனை திருடி இருக்கும்னு நினைக்கிறேன். இதோ நான் வரேன். அது எப்பதான் தப்பு செய்யாம திருந்த போதோ தெரியல. சரி, எனக்கு முதல்ல ஒண்ணு சொல்லு. பாலுவ தேனீக்கள் அதிகமா கொட்டிருக்கா? ஆமா. சரி, அப்படின்னா காத்துரு. நான் அதுக்கு தேவையான மருந்துகளை எடுத்துட்டு வரேன். நீ அங்கேயே இரு, நான் இப்ப வந்துடுறேன். நான் மேலே ஏறி உட்கார்ந்துக்கிறேன். அப்பதான் நம்ம வேகமா போக முடியும். அசையாம இரு, நகராம இரு. நான் இப்ப குதிக்க போறேன். சரி அலெக்ஸ், நல்லா பிடிச்சுக்கோ. வா போலாம். இத வந்துட்டாங்க. நான் சீக்கிரமா வந்துட்டேன்ல, கவலைப்படாத. தேனை திருடினா இப்படிதான் நடக்கும். அப்படி பண்ண கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் தெரியாம பண்ணிட்டேன். எனக்கு தேன் பிடிக்குமே, என்ன கட்டுப்படுத்த முடியல. அதனாலதான் சாப்பிட்டேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இதுக்கான மருந்து என்கிட்ட இருக்கு. எதுவா இருந்தாலும் பொறுமையா பண்ணு. வலிக்குது. தெரியும், எனக்கு பச்சை நிறம்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப பரவாயில்ல. சிரிச்சது போதும், இப்படி இருக்கும்போது பார்த்து சிரிக்கிறது ரொம்ப தப்பு. ஒருவேளை தேனீக்கள் என்ன கடிச்ச மாதிரி உங்களை கடிச்சிருந்தா உங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. தப்பு செஞ்சுட்டு பேசுற பேச்ச பாரு. சரி, பேராசப்பட்டது தப்புதான். மொத்த கரடிங்க மாதிரி தேன் சாப்பிடுறது தப்பு இல்லல்ல. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் பாலு. நீ வாயை திறந்து சொல்லலனாலும் உன்னோட உடம்பு தான் இதுக்கு சாட்சி. நீ பசங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த கத்து கொடுக்கணும். தேவையில்லாத விஷயங்களை சொல்லி கொடுத்து இவங்களை நீ கெடுத்து வச்சிடாத. நான் ஒன்னும் தப்பா பேசலையே.
ஓ அப்படியா? இப்ப சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. இதனால உன்னுடைய வீக்கம் இன்னும் பெருசாகிட்டு தான் இருக்கு. தேனீக்கள் கடிச்சது இன்னும் வலிக்கிறதுனாலதான் போக மாட்டேன். சரி பரவாயில்ல விடு. வா சிம்பா, நான் உனக்கு இங்க எப்படி வேட்டையாடணும்னு சொல்லி தரேன். வா, சீக்கிரமா வா. வாவ். போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வா, சரியா? பத்திரம் பைக்ரா. உனக்கு என்னாச்சு? சிம்பாவை நினைச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வா பாலு, அங்க இருக்கிற குளம் வரைக்கும் நம்ம ஓடி போயிட்டு வரலாமா? வா சிம்பா, என் கூட வா. வந்துட்டேன். நீ எங்கே போய் தொலைஞ்சிராத. நாம மறுபடியும் சந்திக்கலாம். நீ நல்லா வேட்டையாட கத்துக்கோ. சிம்பா, குதிக்கிறத நிறுத்திட்டு பொறுமையா என் கூட வா. சரி. சிம்பா, இப்ப நான் உனக்கு சொல்லி தர்றத கவனமா கேட்டு எப்பவுமே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. நான் உன்னை ஏமாத்த மாட்டேன் பகீரா. நீ எப்ப வேட்டையாட போனாலும் எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும், புரிஞ்சுதா? முதல்ல உன்னோட மோப்ப சக்தியை நீ இன்னும் அதிகரிக்கணும். அதுதான் உனக்கு வேட்டையாட உதவியா இருக்கும். இப்ப உன்னால எதையாவது மோப்பம் பிடிக்க முடியுதா பாரு. என்னால மோப்பம் பிடிக்க முடியுது. இங்க எங்கேயோ முயல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. சரியா சொன்ன. உனக்கு தெரியுதா? ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, மோப்பம் பிடிக்கிறதால மட்டும் உன்னால வேட்டையாட முடியாது. வேட்டையை எப்படி பின்தொடர்றதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். இப்படிதான் முதல்ல ஆரம்பிக்கணும். அங்க பாரு, உதிர்ந்த இலைகள். முயலுங்க அத கடிச்சு சாப்பிட்டு இருக்கு இல்ல? அதோட வாசனைய மோப்பம் பிடிச்சு பின்னாடியே போ. நம்ம அது கிட்ட வந்துட்டோம். அதோ இருக்கு புதருக்குள்ள போறதுக்கான வழி. அதுவே வெளியே வந்துடும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். எப்படி இருந்தாலும் அது தானாவே வெளியே வந்துதான் ஆகணும். சீக்கிரமா வெளியே வந்துடு முயல். சரி, இப்ப இந்த முயல்களை விட்டுட்டு கிளம்பு. எதுக்கு பகீரா? இன்னைக்கு நீ வெவ்வேறு வாசனைகளை கத்துக்க தெரிஞ்சுக்கணும். இது பக்ஷாட்டோடைய வாசம் இல்ல, இது மானோட வாசனை. சிம்பா, பக்ஷாட்டோட வாசனை இப்படி வராது. எல்லா மிருகத்துக்கும் ஒரு வாசனை இருக்கும். அப்புறம் இது ஏதோ ஒரு பெரிய மானோட வாசனை. அது எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ பகல் நேரத்துல அதுவும் அதோட கூட்டாளிகளும் குளத்து பக்கத்துல போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. வா போலாம். அங்க பாத்தியா? அதுங்கெல்லாம் இங்கதான் இருக்கு. அதுங்க ஏன் இப்படி சண்டை போடுது? யார் இந்த போட்டியில ஜெயிக்கிறாங்களோ அதுதான் இந்த மான் கூட்டத்துக்கு தலைவன். அதுங்க மானுங்களுக்காக சண்டை போடுதா? ஆமா, இதுதான் அவங்களோட விதிமுறை. ஒரே ஒரு மான் மட்டும்தான் இந்த கூட்டத்துக்கு தலைவனாக முடியும், சக்தி வாய்ந்தவன். அதுக்கப்புறம் அந்த கூட்டத்துல இருக்க எல்லாரும் அந்த தலைவனுக்கு தான் கட்டுப்படுவாங்க. அங்க பாரு, இந்த கூட்டத்திலேயே அழகான மான் கவனமா அதுங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. வா போலாம். நீ இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம எந்த மிருகத்தை பின்தொடர்ந்து போறோம்? சொல்லு பகீரா. யானையா? மிருகத்தை இல்ல, இப்போ நம்ம நல்ல தண்ணிய தேடலாம். சரி, நான் தேடுறேன் பகீரா. பகீரா, பக்ஷாட் ஆபத்துல இருக்கிறத நான் பார்த்தேன் பகீரா. இது உன்னோட 6வது அறிவோட அறிகுறி போல இருக்கு. அப்படியா? அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? நாங்க இத கணிப்புன்னு கூட சொல்லுவோம். இத புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான்.
இது எப்படிப்பட்ட உணர்வுனா உள்ளுக்குள்ள ஆழத்துல இருந்து வரும். இத உணர்வா மட்டும்தான் உணர முடியும். இத நம்புறதும் நம்பாததும் உன்னுடைய விருப்பம். சொல்றது புரியுதா? இது உண்மைதான். நான் என்னுடைய 6வது அறிவை நம்புறேன். சரியா? ஒருவேளை உனக்கு நம்பிக்கை இருந்தா சரிதான். 6வது அறிவு என்ன சொல்லுது? பத்திரம். நான் அதை கண்காணிக்கணும். விடுங்க. இப்ப எங்க போவ? என்ன சொன்ன? மத்தவங்களுக்கு எப்படி மரியாதை கத்து கொடுக்கணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். என்ன போக விட. ஷேர்கான் தான் என்ன இங்க அனுப்புனாரு. உன்னையும் பக்சாட்டையும் பிடிச்சிட்டு வர சொன்னாரு. நான் அவரு சொன்னதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ பண்ண தப்புக்கு உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அது என்ன பண்ண போகுது எனக்கும் தெரியலையே. இனி அது உன்னை கண்டிப்பா தொந்தரவு பண்ணாது. நன்றி சிம்பா. நீ நல்லா இருக்கல பக்ஷா? நல்லா இருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் கட்டளைக்கு தான் கட்டுப்பட்டிருக்கேன். உன்னுடைய முதலாளி கிட்ட சொல்லு, நான் பெரியவனானதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா பாடத்தை புகட்டுவேன். போயிடு. நான் போய் அவர்கிட்ட சொல்லிடுறேன். எல்லாமே சரியாயிடும். வா, நம்ம போய் அலெக்ஸை தேடலாம். அது நமக்கு உதவி செய்யும். வா வா போலாம். ஒரு நாளைக்கு நீ கண்டிப்பா மகாராஜா ஆயிடுவ. உன்னால நடக்க முடியும்ல? என்னால நடக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனா நான் ஆபத்துல இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நான் பகீரா கூட சேர்ந்து வேட்டையாடுற கலைய கத்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு உனக்கு நான் தேவைன்னு எனக்கு தெரிஞ்சது. என்ன உனக்கு தோணிச்சா? ஆமா. அது எப்படி? 6வது அறிவு. நீ ஆபத்துல இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சது, அதனால தான் வந்தேன். நிஜமாவா? ஆமா. வா, கொஞ்சம் சூரிய ஒளிய நம்ம எடுத்துக்கலாம். இல்ல, நாம இங்க இருந்து போலாம். கொஞ்ச நேரம் தூங்குனா எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுது. உனக்கு ரொம்ப வலிக்குதா? இல்ல, நான் நல்லா இருக்கேன். இப்போ நீ நான் சொல்ற மாதிரி செய்றியா? நீ கீழே படுத்துக்கிட்டே அப்படியே சூரியனை பார்க்கணும். சரி, நான் அப்படியே செய்றேன். இதனால உனக்கு நல்லா இருக்கும். எனக்கு இப்ப கண்ணு எரியுது. நீ எப்படி இருக்க? நகர்ந்து போ. என் மூக்க மேல உட்காந்தா எனக்கு பிடிக்காது. சூரியனை நேரா பார்க்க கூடாத விஷயத்த உனக்கு யாருமே சொல்லி தரலையா? அது அப்படி பார்க்க கூடாது. பார்த்தா கண்ணு தான் எரியும். போதும், ஆள விடு. உன் ஞானத்தை உன்கிட்டயே வச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு. இதுக்கு மேல உன் விருப்பம். ஒருவேளை உன் கண்ணு எரிஞ்சா உன்னால சரியா பார்க்க முடியாது. நீ அவங்க சொல்றத கேட்கணும். சூரியனை இப்படி பாக்குறது சரியே கிடையாது சிம்பா. நீ தூங்கு பக்ஷாட். நான் செய்யற விஷயத்த தடுக்காத.
ஆமா சூர்யா அண்ணன், நீங்க ஏன் இவ்வளவு சூடா இருக்கீங்கன்னு சொல்றீங்களா? உன்னால என்னுடைய சக்திகளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கவே முடியாது. நீ கவனக்குறைவா இருந்தனா என்னுடைய சக்தியால நீ பாதிக்கப்படுவ, அதாவது எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவ. என்னால நம்ப முடியல. கண்ணை மூடினா கூட எனக்கு சூரியன் தெரியுது. என்னுடைய சக்திகள் எல்லையற்றது. சிம்பா சிம்பா சிம்பா, நீ சூரியனை இந்த மாதிரி எல்லாம் பார்க்கவே கூடாது. ஏன் பார்க்க கூடாது? நீ தானே அன்னைக்கு சூரியன் நம்மளுடைய நண்பன்னு சொன்ன. ஆமா, சூரியனை இந்த மாதிரி பாக்குறது உனக்கு ரொம்ப ஆபத்தை தரும். நிஜமாவா? வாழ்க்கைக்கு சூரியன் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா இந்த பூமியே இயங்காது. மிருகம் மட்டும் இல்ல, மனுஷனும் கிடையாது, ஏன் செடி கொடிகளும் கிடையாது. அதை நம்ம மதிச்சே ஆகணும். நான் உனக்கு என் நண்பனோட கதைய சொல்றேன். அவன் ஒரு வாட்டி இப்படித்தான் சூரியனை பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு கண்ணே போயிருச்சு. சூரியன் ரொம்ப அருமையா இருக்கு. உன்னோட இந்த சக்திக்கு என்ன ரகசியம்? உன்னோட வெப்பத்தால என்னோட சருமமே நல்லா இருக்கு. நான் உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடியவன். ஆனா நான் உன்னோட சக்தியை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். அது என்ன ரகசியம் எனக்கு சொல்லு. எனக்கு உதவி செய்யுங்க, என் கண்ணெல்லாம் எரியுது. நீ சூரியனுக்கு தேவையில்லாம சவால் விட்டல்ல. என்னால எதையுமே பார்க்க முடியலையே. எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. அடப்பாவமே, நான் உடனே அலெக்ஸா கூட்டிட்டு வரேன். அவங்க கிட்ட இதுக்கு வைத்தியம் இருக்குமான்னு பார்க்கலாம். நீ இங்க இருந்து அசையாத. அலெக்ஸ், அலெக்ஸ், என் கூட உடனே வா. என் நண்பனுக்கு உன் உதவி தேவை. காவ் காவ். இவங்க தான் அலெக்ஸ். இவங்க உனக்கு உதவி செய்வாங்க. ஏதாவது செய் அலெக்ஸ். இவளுக்கு மறுபடியும் பார்வையை கொண்டு வந்துரு. எங்களுக்கு உதவி செய். சரி, உங்களுக்கு என்னன்னு பாக்குறேன். நீ இப்ப செய்யற உதவியை நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். அதுக்கு அவசியமே இல்ல. முதல்ல உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறேன். முடியாது மட்டும் சொல்லிடாத. வேட்டையாடி நிறைய உணவுகள் உனக்கு கொடுக்கறேன். இந்த மருந்து உங்களுக்கு கொடுத்து பாக்குறேன். குணமாகுதான் அசையாத. இவங்க ரொம்ப நேரமா சூரியனை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனாலதான் இவங்க கண்ணு முழுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். நான் உன்னை என்னைக்கு தனியா விட மாட்டேன். எப்பவும் உன் கூடவே இருப்பேன். உனக்கு எப்பயும் ஆபத்து ஏற்பட விட மாட்டேன். உன்னை எப்படியாவது நான் காப்பாத்துவேன். இந்த காரணத்தினாலதான் என் நண்பா இன்னைக்கு கண் பார்வை இழந்தான். இந்த கதை மூலியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நண்பர்களே? என்னைக்குமே இயற்கை கிட்ட மட்டும் சவால் விடக்கூடாது. எனக்கு புரிஞ்சது. இன்னைக்கு நான் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். அகஸ்தியா இன்னும் உனக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுப்பாரு. என் கூட வா, இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். நீ உடனே அவரை போய் பார்க்கணும். நான் கிளம்புறேன். காவ் காவ் காவ். சிம்பா, வேணும்னா அம்மா இருக்கிற இடம் வரைக்கும் நம்ம ஓடி போயிட்டு வரலாமா? நான் தயாரா இருக்கேன். வா, சீக்கிரமா போலாம். சீக்கிரம் சீக்கிரம், நான் வீட்டுக்கு போகணும். எனக்கு பசிக்குது. வாங்க. சரி, வா போலாம். நீங்க வந்துட்டீங்களா? நீங்க வராம நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா, ஆனா இன்னைக்கு நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். இத பாருங்க, என்னால உங்க கூட விளையாட முடியாது. நான் நிறைய விஷயங்களை கத்துக்கணும். காடு அதோடைய உயிரினங்களை பத்தி நான் தினமும் கத்துக்கிறேன். அப்ப எங்களை உனக்கு ஞாபகம் இல்லையா சிம்பா? பக்ஷாத், ஆமா, உனக்கு என்ன ஆச்சு? அந்த குரங்குகள்லாம் சேர்ந்து என் கூட சண்டை போட்டாங்க. ஏன், எதுக்காக அவங்க அப்படி பண்ணாங்க? நீ தனியாவா இருந்த? என்ன நடந்ததுன்னு நீ சொல்லு. சிம்பா எங்க இருந்தா? நான் பகீரா கூட இருந்தேம்மா. அது எனக்கு வேட்டையாடலாம் சொல்லி கொடுத்தது. ஆமா, அது உண்மைதான். நீ வேட்டையாட கத்துக்கிட்டேன்னு சொன்னல. முத நாள் எப்படி இருந்தது? உனக்கு பிடிச்சிருந்ததா?
நல்லா இருந்துச்சு. ஆனா திடீர்னு எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது ஆபத்துல இருந்த மாதிரி, என்னுடைய உதவி தேவைப்பட்ட மாதிரி. அப்படின்னா நீ அதை நினைச்சு பாத்துருக்க. ஆமா, இதத்தான் நானும் சொன்னேன். நம்ம சிம்பா ரொம்பவே எச்சரிக்கையா இருப்பான். 5 அறிவு மட்டும் இல்லாம இவன் இவனோட 6வது அறிவையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். ஆமா, அவன் எல்லாத்தையும் சொன்னா என்கிட்ட. நீங்க நல்ல வேட்டையாட கத்து கொடுத்தீங்கன்னு. நீயும் உங்க அப்பா மாதிரியே நல்ல வேட்டையாட போற. நீ மத்தவங்களுக்கு உதவி செய்யறது, கருணையோட நடந்துக்கிறது. பக்ஷாட், நீ திரும்ப வந்துட்டியா? ஆமா, குரங்குகள்லாம் என் கூட சண்டை போட்டாங்க. அப்புறம் நீங்க எல்லாரும் போய் அலெக்ஸ கூட்டிட்டு வாங்க. பக்ஷாட்டுக்கு நம்ம உதவி செய்யணும். சீக்கிரமா போயிட்டு வாங்க. சரி, நாங்க போய் கூட்டிட்டு வரோம். நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். சீக்கிரமா திரும்பி வாங்க. எல்லாமே சரியாயிடும் இல்ல? கண்டிப்பா, அது சீக்கிரமே குணமாயிடும். நிஜமாவா? பாத்தியா பஹீரா, அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்கான். புத்திசாலிதான மட்டும் இல்ல, அப்படியே கருணை உள்ளத்தோடயும் இருக்கான். கவலைப்படாத, இயற்கையே அதை சரி பண்ணிடும். சிம்பா இப்பதான் வாழ்க்கைய பத்தி கத்துக்கிறான். அதோட நண்பன் இப்ப வேட்டையாட முழுசா கத்து கொடுத்துட்டு இருக்கு. எல்லாரோடையும் ஒத்துமையா இருக்கிறது, அப்புறம் எல்லாரையும் மதிக்க கத்துக்கிறது. இது எல்லாத்தையும் சிம்பா கத்துக்கணும். பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் சிம்பா மத்தவங்களுக்கு எப்படி உதவி செய்யறாங்கறத வர்ற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.